சாண்ட்ரா அவர்களுக்கு, அதாவது பிக் பாஸ்ல இருக்கிற பிரஜின் அவர்களுக்கு வெளிய எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, பேப்பர் ரவுடி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. அந்த பேப்பர் ரவுடி கிட்ட நேத்து நம்ம தலைவர் விஜேஎஸ் அவர்கள் என்ன பண்ணாருன்னா, அவர் பேசின எல்லா வார்த்தைகளையுமே பேப்பர்ல எழுதிட்டு வந்து பாக்கெட்ல இருந்து ஸ்டைலா பேப்பர் எடுத்து ஒவ்வொரு கொஸ்டினா கேட்க ஆரம்பிச்சாரு. இவர் வந்து ஆர்கியூ பண்றாரு. அதாவது ஹோஸ்ட் விஜய் சேதுபதி அவங்க கிட்ட இவர் ஆர்கியூ பண்ணும்போது, "எனக்கு ஒரு சேர் குடுங்க" அப்படின்னு சொல்லி அந்த சேர்ல உட்கார்ந்து சில விஷயங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. இவர் வந்து மறுபடி ஆர்கியூ பண்றாரு. அதுல ஒரு வார்த்தை சொல்றாரு. "என்ன இருந்தாலும் நீ என் நண்பன் தான். நான் உன் கூட நடிச்சிருக்கேன். பழசெல்லாம் நான் மறக்கல. அது வேற டிபார்ட்மெண்ட். அதெல்லாம் நான் மறக்கல. இங்க நான் ஒரு ஹோஸ்ட். நீ பண்ண தப்ப நான் கேட்கிறேன். அதுக்கான நீ பதில் குடுக்கணும். இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணக்கூடாது பிரஜன்னு சொல்லிட்டு, இந்தாங்கப்பா சேர புடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர் வேணான்னு தூக்கி போட்டுட்டு, உட்காருங்க அப்படின்னு சொல்லிர்றாரு. அதுக்கப்புறம் சில நாடகங்கள்லாம் நடக்குது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து, இவ்ளோ பிரச்சனை நடக்குது. திவ்யா அவங்க வந்து தல வலிக்குது அப்படின்னு உட்கார்ந்திருக்காங்க. சாண்ட்ரா அவர்கள் வந்து திவ்யா கூடயே உட்கார்ந்திருக்காங்க. எந்த வேலையுமே பார்க்கல. நம்மளே கண்ணால அந்த வீடியோல பார்த்தோம். ஆனா விஜிஎஸ் அவங்க கிட்ட நாங்க எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இத்தன பிரச்சனைக்கும் பிரஜின் அவர்கள் பேசுனதுக்கும், பிரஜின் அவர்கள் வார்த்தை விட்டதுக்கும் எல்லாத்துக்குமே மூல காரணம். அதாவது வந்து ட்ரிகர் பண்ணி விடுவாங்கல்ல, கொளுத்தி போடுவாங்கல்ல. ஆக்சுவலா கொளுத்தி போட்டது சாண்ட்ரா தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்